நமக்கு இடைஞ்சலா இருக்கு. சிவஞானம் நிக்கலைனாலும் அவன் பொண்டாட்டி மீனாட்சி அவ எடுத்த பேரு சிக்கலா இருக்கு. அவனுக்கு கல்யாணம்னு சொன்னது வெட்டி பொண்ணுன்னு ஆத்திரமா வருதுப்பா. இப்பவே அந்த வீட்டுக்கு போய் ஒரு வழி பண்ணுப்பா. இங்க பாரு, அங்க போய் என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் போய் நியாயம் கேட்டீங்க. என்ன நடந்துச்சு? அவன் காட்டு முன்னாடி தனமா தான் நடந்துட்டான். என்னதான் பண்ண சொல்றீங்க? என்ன அதுக்கு அந்த ஆனந்தி நீ எப்படி திட்டி வெளிய அமிச்சாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தரமாட்டேன்னு அவ்வளோ வீராப்பா பேசினாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் உங்க 2 பேரோட நிலைமை. அப்புறம் நீயும் உன் புருஷனும் 5க்கும் 10க்கும் அவ கையை எதிர்பார்க்க வேண்டியது. இந்த பார், தேவையில்லாம எதையோ பேசி என்ன குழப்பாத. நீ எப்படி பார்த்தாலும் என் பையனோட சொத்து தானே அது. ஆமா, உன் பையன் அப்படியே உத்தமனா. அவன் எப்படி இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பேச்சதான் அவன் கேட்பான். அவ அதை வச்சு உங்களை கேவலமா நடத்துவா. பானுவாது உங்களை உட்கார வச்சு கௌரவமா சோறு போடுறான். ஆனா அவ அப்படி நடத்த மாட்டா. நீ சொன்னிய நான் வேலைக்காரின்னு. நான் வேலை செய்யறவதான். எனக்கு இந்த வீடு இல்லைன்னா இன்னும் 10 வீடு இருக்கு. நான் எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன். ஆனா ஓ நிலைமை நீ நல்லா யோசிச்சுக்க. நான் வர்றேன். மா மா இதோ வந்துட்டேன். வாவை ஜெயந்தி, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. அம்மா, அப்பதாம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம்னு சொன்னாரு. அப்பா எங்கம்மா? மாடியில தான்மா இருக்காரு. அப்பா. வாமா. என்னப்பா அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அங்க என்ன நடக்குது? எதை பத்தி கேக்குறீங்க? எலெக்ஷன் விஷயமா முன்னாடி அப்படி ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. எங்கேயோ போறாங்க வராங்க, அவ்வளவுதான். எதை பத்தியும் மூச்சே விடுறதில்ல. என்னப்பா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, உண்மையை சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜம்தானம்மா. நாம என்னதான் மெனக்கிட்டாலும் இந்த கைராசி குடும்பத்தில் இருக்கிற சிவஞானம் எடுத்த பேரு நமக்கு இடைஞ்சலா இருக்கு. சிவஞானம் நிக்கலைனாலும் அவன் பொண்டாட்டி மீனாட்சி அவ எடுத்த பேரு சிக்கலா இருக்கு. ஏமா, நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லணும். கேளுங்கப்பா. இல்ல, மீனாட்சி எப்படிப்பட்டவன்? புரியல. இல்லம்மா, அவ உண்மையிலேயே எப்படிப்பட்டவன்? தனிப்பட்ட முறையிலன்னு பார்த்தா அவ ரொம்ப பொறுப்பான ஆளு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ற சக்தி அவகிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிவஞானத்தை விட ஸ்ட்ராங்கான மைண்ட் தான் அவளுக்கு. நீங்க கூட பாத்திருப்பீங்கல்ல, சிவஞான ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ சரி, ஜெயில இருந்தப்போ சரி, அவ்வளோ ஏன் அந்த ஆனந்தி சரவணன் விஷயத்திலயும் சரி, மீனாட்சியை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. சிவஞானம் இந்த சமூகத்துல இவ்வளவு உயரத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் மீனாட்சி. ஆனா இது வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்போ அவ சங்க தலைவர் ஆயிட்டா நான் கட்டையில போற வரைக்கும் தலைவர் ஆக முடியாது. அப்பா, அவ தலைவியே ஆக கூடாதுன்னு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அவ கொஞ்சம் பேருக்கு தானே நல்லவளா தெரியுறா. வெளி உலகத்துக்கு அவ கெட்டவளா தெரியும்.
என்னப்பா சொல்றீங்க? உள்ளவா உள்ளவே பேசி. என்னப்பா? அவ்வளவுதான் சொல்லுவேன். பா, நான் எப்படிப்பா? இந்த பாரு, நீ இதை பத்தி யோசனை பண்ணவே பண்ணாத. காரியம் ஆகணும் நமக்கு. நான் சங்க தலைவர் ஆகணும் நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அதை மட்டும் யோசனை பண்ணு. போ, கிளம்பி போ, கிளம்பி போ. ஐயா அட, வாங்க 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 உட்காருங்க. இருக்கேன். லக்ஷ்மி உட்காருங்க. வாங்கண்ணே. வாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. காஃபி கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இல்லை ஒன்றும் வேண்டாம்மா. உங்கள் எல்லார்ட்டையும் பேசணுன்னு சொல்லி தான் வந்தேன். அப்புறம் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் சரவணா என் பொண்ணு அம்போன்னு நல்ல ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் ஐயா. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். மீனாட்சியும் பானும் வரதட்சணை கேஸ் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதும் பானு சொல்லியிருப்பா. பானு எதுவும் எங்ககிட்ட சொல்லல. அப்படியா? பானு தானே விவாகரத்து கேஸ் போட வேண்டாம்னு சொன்னது. நடந்த விஷயத்தை பத்தி உமா சொன்னது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஆனா பானு இதை பத்தி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லல. என்ன சொல்ல போனா பானுவுக்கும் எங்களுக்கும் சகஜமான பேச்சுவார்த்தை கூட இல்லாம தாங்க இருக்கும். அந்த சரவணன் எதுக்கும் பயப்படாம நடாசா வீட்டில் தைரியமா தங்கியிருக்காங்க. இடையில ஒரு நாள் கைராசி வீட்டுக்கு வந்து அவன் ஐடென்டி கார்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. என் பொண்ணு அதை கேட்டதுக்கு அவன் ரொம்ப திமிரா பேசியிருக்காங்க. இன்னைக்கு குழந்தையோட என் பொண்ணு நெருக்கி நிற்கிறாங்க. சிவஞானமும் மீனாட்சியும் கைராசி வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு பார்த்தேன். எதுவும் நடக்கலைங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அந்த சரவணம் பையன் அந்த பொண்ணை ரகசியமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கான்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவன் நடவடிக்கைலாம் அப்படிதாங்க இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையால இருக்கு. சரவணன் உங்க பேச்சையும் உங்க பொண்ணு பேச்சையும் கேட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்க 2 பேருடைய பேராசை தான் எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உண்மையதான் மாமா பேசுறேன். சொத்து பிரிக்கிற விஷயத்துல அன்னைக்கே இவங்க எல்லாம் ஒத்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கடையும் வேணும் வீடும் வேணும் அடம் பிடிச்சிட்டே இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போச்சு. கடன் பிரச்சனைனாலதான் சரவணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னம்மா, கடனுக்காக ஒருத்தன் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் நியாயமாமா? நியாயம் இல்லதாங்க. ஆனா நீங்க பண்ண காரியத்தினால சொந்த மருமகனை ரோட்ல கடங்காரன் சட்டையை பிடிச்சு அடிக்கிற நிலைமை. அப்ப கூட உங்க பொண்ணு எந்த சொத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தானே பேசினாங்க. அதனாலதான் இப்படிதான் நடந்தது. விதைச்சது நீங்க, அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன உமானி, அவரே நொந்து போய் வந்திருக்காரு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அத்தை, இந்த கடனை அன்னைக்கே ஏதாவது ஒரு சொத்தை வித்து அடைச்சிருக்கலாம். அவ்வளவு ஏன்? ஏங்க, உங்களுக்கு தான் கைராசி கடை வீடு எல்லாத்தையும் விட்டு தரோம் நாங்க சொன்னோம்ல.
எங்களுக்கு அந்த ஏஎஸ் சில்க்ஸை விட்டு கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுக்கு அந்த ஆனந்தி என்னை எப்படி திட்டி வெளியே அமிச்சாங்கன்னு தெரியுமா? எதுவுமே தரமாட்டேன்னு அவ்வளோ வீராப்பா பேசினாங்க. அவங்களோட பேராசைதான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறாங்க. என்ன பேசுற நீயே? பாவம், அவர் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு கலங்கி போய் உட்காந்துருக்காரு. இந்த நேரத்துல மறுபடியும் அவரை நோகடிக்கிறிய. உனக்கு என்ன, நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற புருஷ மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஏய், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு போ. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல சும்மா சும்மா தலையிடுற? முதல்ல போய் உன் வேலையை பார். சின்ன பொண்ணு, நீ எதுக்கு தலையிடுற? பேசாம வேலை என்னவோ அதை போய் பாரு போ. ஐயா, இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நீங்க நேரா பானு ஆபீஸ்ல போய் பாருங்க. சின்ன பொண்ணு உள்ள போ, உள்ள போன்னு சொல்றேன்ல. போ. ஐயா, உங்க நிலைமையை பார்த்தா எங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா இதுல எங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயா, என்ன நடந்தாலும் என் பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். உங்கள் பொண்ணு பானுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் உண்டுங்க. அதனால நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கணுங்க. நீங்களும் பொண்ணை பெற்றவங்க, என் மனசு உங்களுக்கு புரியும். நான் வரேன் ஐயா. வாங்க. வரேம்மா. வாங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? வளர்மதியை கூட்டிட்டு போயிட்டீங்களே. குழந்தை பிறந்ததுக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஏஷன்முகம், நம்ம குடும்பத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தை, அதுவும் இல்லாமல் அம்மாவே திரும்பவும் வந்திருக்கிறத நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். வளர்மதியும் குழந்தையும் நேராக இங்கே கூட்டிகிட்டு வராமல் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டியே. அண்ணே, உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டுக்கு குழந்தையோட வரமாட்டேன்னு உங்க முன்னாடி தானே சொன்னா. தம்பி, அவ சொன்னா நீங்க தான் சொல்லி புரிய வச்சிருக்கணும். நான் சொன்னா அவ கேட்க மாட்டானே. கேப்பா தம்பி, நீங்க உறுதியோட அடிமனசுல இருந்து சொல்லியிருந்தா கேட்டிருப்பா. ஒருவேளை அவ மறுத்தா கூட அவ அத்தையும் மாமாவும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் தான் அவளை வரவேணான்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி சொல்லல. உங்களுக்கு கோபம் வந்தா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை எதிர்த்து ஒரு ஆள் இந்த வீட்டுல பேச முடியாது. ஏன், இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது வளர்மதியை நீங்க ஒரே அதட்டெல்லாம் அமைதியா இருக்க வச்சீங்க. உங்களை அதட்ட சொல்லல, கோவப்பட சொல்லல. ரொம்ப உறுதியான குரல்ல சொல்லியிருந்தா அது நடந்திருக்கும். அண்ணா, நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு நான் அண்ணியை தள்ளி விடல, அது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு. அண்ணா, அந்த சுரேஷ் போயிருக்கான்ல, அவன் அண்ணனை கைடிட்டு பேசுறானே. அன்னைக்கு மட்டும் நீங்க வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா அவனை கொன்னே போட்டிருப்பீங்கண்ணா. ஆமா தம்பி, அந்த சுரேஷ் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான். நீங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ராஜேந்திரனை அடிச்சிங்களாமே. அதை கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க ரத்தங்கிறதுனால தானே உங்க தம்பி நீங்க அடிச்சாலும் பொறுமையா இருந்தாரு. தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுதான் தம்பி ரத்த பாசங்கிறது. 1000 தான் இருந்தாலும் குழந்தையும் வளர்மதியும் இங்கே இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு நல்ல நாளா பார்த்து அவளையும் குழந்தையும் இங்கே கூட்டிட்டு வாங்க.
என்ன உமா, ஏன் இப்படி அவசரப்பட்டு ஆனந்தி அப்பா கிட்ட அப்படி பேசினேன்? மாமா, நான் பேசினது சரிதான். அன்னைக்கு அந்த ஏஎஸ்எக்ஸ் நமக்கு வேணும்னு கேட்ட போது சரவணன் ஒத்து வர மாதிரி தான் பேசினாங்க. ஆனா அந்த ஆனந்தி எவ்வளவு மோசமா பேசினாங்கன்னு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சது அந்த ஏஎஸ்எக்ஸ், அதை நான் விட்டு தரணுமான்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க மட்டும் கைராசி சில்க்ஸ் கடை, வீடு, நமக்கு இருக்கிற எல்லா உரிமையும் விட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது என்ன நியாயமா இருக்கு? சரிம்மா, அவ அப்ப அந்த மாதிரி பேசுனா. ஆனா இப்ப ஆனந்தியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குல்ல. அத்தை, அந்த ஆனந்திய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க இப்படி இருக்காங்க, நாளைக்கே அவங்க அப்படியே மாறுவாங்க. இப்ப நம்ம ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணா சரவணனுக்கு பிடிக்காம போயிடும். அப்புறம் அந்த வீரமணியே சொன்னா கூட ஏஎஸ்எக்ஸ் நமக்கு விட்டு தர மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், வீரமணி சொல்றபடி கேட்டா அந்த ஏஎஸ்எக்ஸ் நம்ம கைக்கு வந்து சேரும். அதனால இப்போ ஆனந்தியோட பிரச்சனையில நம்ம யாரும் தலையிட வேணாம்னு சொல்றேன். நம்ம சரவணன் சார்பா இருக்கோம்னு தெரிஞ்சா பானு கோவப்பட மாட்டாளா? அத்தை, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எதிரா நிக்கிறது உங்க பொண்ணோட வழக்கம். அந்த வழக்கப்படி பார்த்தா நம்ம ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, கடவுள் புண்ணியத்துல நீங்க பானுக்கு எழுதி கொடுத்த வீட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை வித்துட்டு நம்ம ஏஎஸ்எக்ஸை டெவலப் பண்ணலாம். நான் உங்க பையனையும் ஊர்ல இருந்து வர சொல்லிடுறேன். அதனால என்ன நடந்தாலும் சரி, வீரமணி பக்கம் தான் நம்ம நிக்கணும். என்னப்பா, ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்க. என்னப்பா சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லம்மா, அன்னைக்கு உன் புருஷன் வந்து ஏதோ ஐடென்டி கார்டில் எடுத்து போனான்னு சொன்னேன்ல. ஆமாப்பா, ஏன் என்ன இப்ப அதுக்கு? இல்லம்மா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒரு விஷயத்த சொன்னான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு போயிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இங்க வச்சு கல்யாணம் பண்ணா நமக்குலாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வெளியூர் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்காங்க. பாவி பாவி, அது எப்படி பாவு கல்யாணம் பண்ண முடியும்? சட்டப்படி இது தப்புப்பா. அவன் மாட்டுவான்ப்பா, கண்டிப்பா அவன் மாட்டுவான். அவசரப்படாதம்மா, சண்முகம் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணால. நீங்க புரியாத மாதிரி பேசுறீங்க. அது வேற, இது வேறப்பா. பானு அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் இதை பத்தி கண்டுக்கல. நான் என்ன அப்படியாப்பா? விட மாட்டேன்ப்பா. இப்படி அவனை விட்டுருவேனா? விட மாட்டேன்ப்பா. சரிம்மா, இப்போ என்ன பண்ண போறோம்மா? உங்களுக்கு யாருப்பா சொன்னது? அதான் அந்த ஏசுக்குள்ள வேலை பார்க்குறான்னு சுந்தன் ஒரு பையன், அவன் தான்மா சொன்னான். அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க போல் இருக்கு. அவங்க பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்தா அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்கிறான். தயவு செய்து நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். எனக்கு நிச்சயமா தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் இருக்கான்னு சொல்கிறான். பரதேசி ராஸ்கல், அவ்வளவு தூரம் போயிட்டானாப்பா அவன். அப்பா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அவனை தூக்கி உள்ள போட்டு உட்டிக்கு புட்டி தட்டினாதாப்பா அவனுக்கு அறிவு வரும். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன்ப்பா. ஆனந்தே, அவசரப்படாதம்மா. நீ அங்க போய் என்ன பண்ண போற? நமக்கு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணலையே. என்னப்பா சொல்றீங்க நீங்க? தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பரவாயில்லையோ? அப்படியே விட்டு சொல்றீங்களா அவனை? அப்படி இல்லம்மா ஆனந்தி, கல்யாணம் பண்ண போறாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு அவங்க ஆதாரம் கேட்பாங்கம்மா. அதை கொண்டா இதை கொண்டா நம்ம எதை கொண்டு போய் கொடுக்கறது? அவனுக்கு கல்யாணம்னு சொன்னதும் வெட்டி போடணும்னு ஆத்திரமா வருதுப்பா. இப்பவே அந்த வீட்டுக்கு போய் ஒரு வழி பண்ணுப்பா. இங்க பாரு, அங்க போய் என்ன பண்ண முடியும்?
இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் போய் நியாயம் கேட்டீங்க. என்ன நடந்துச்சு? அவன் காட்டு முன்னாடி தானே மாதிரி நடந்துக்கிட்டான். என்னதான் பண்ண சொல்றீங்க என்ன? இந்த விஷயத்த உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கூட முதல்ல பேசுவோம். எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்க உள்ள. சரி வா போய் பேசலாம் வா. என்னங்க சொல்றீங்க? ஏங்க உண்மையா தாங்க சொல்றேன். உங்களுக்கு யார் சொன்னது? ஏஎஸ்ல ஒரு பையன் வேலை பார்க்கறான்ல, அந்த பையன் தான் சொன்னான். ஏங்க அந்த பையன் சொல்றத நம்பி நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? ஏன் நம்ப முடியாது? உங்க தம்பி இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தானே. அது மட்டுமா, அன்னைக்கு ரூம்குள்ள திருட்டுத்தனமா வந்து ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு போனது இதுக்கு தான் போல இருக்கு. இதுதான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஜிங்கி. அதை வச்சு நாம பேசுறது சரியா இருக்காது. நீங்க பாருங்க, அந்த ஆள் மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா தொலைச்சிருவேன் தொலைச்சு. நீங்க பாருங்க, அவனை உயிரோடவும் விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன் கொலை. இல்ல ஆனந்தி, இங்க பாருமா, இப்ப ஆத்திரப்பட்டு ஒண்ணும் நடக்க போறதில்ல. இது உண்மையா இருந்தா அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். ஆமாங்க, நீங்க நல்லா யோசிங்க. நீங்க எதுக்குங்க இத பத்தி எல்லாம் யோசிப்பீங்க? எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கிறது அத மட்டும் தான கரெக்ட்டா யோசிப்பீங்க. என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு.